வள்ளல் பெருமான் மரணத்தை பற்றி பேச வந்தவர் இயற்கை செயற்கைதான் மரணம். இயற்கையாக ஒரு மனிதனுக்கு மரணம் இல்லை. உண்மையாக அந்த எல்லா ஜீவர்கள் மீதும் அன்பு செலுத்துகின்றவன் தான் மனிதன். அத்தகைய இயல்பில்லாம அவன் மிருக இயல்போடு இருந்து மற்ற ஜீவராசிகளை கொடுமைப்படுத்தி வாழுகின்ற காரணத்தினாலேதான் நீ எப்படி புற ஜீவராசிகளை கொண்டு அந்த உடலத்தை உண்டு மகிழ்கின்றியோ அதே போல உனக்கும் ஒரு நாளைக்கு உன்னுடைய உயிரும் உடலும் பிரியும். இதைத்தான் நான் வெளிப்படையாக பேசியிருக்கின்றேன். அப்ப நாங்கள் எங்களுடைய உயிரையும் இந்த உடம்பையும் மரணத்தை வந்தடைத்து வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எந்த ஜீவராசியையும் உடலையும் உயிரையும் பிரிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு நண்பர் விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனால் அவரை மறுக்க கூடாது. ஏன்? அவருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கு. ஒரு பெரிய ஒரு கொலையாளிக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கின்றான். அவன் கொலை செய்கிறவா இருந்தாலும் அவனை விட்டு விலகி போகலாம் இல்லாமல், ஆனால் அவன் கெட்டவனோ அவனை விரோதித்தோ அப்படி வெறுப்பாக நாங்கள் இந்த உலகத்தில் எந்த உயிரையும் நோக்கக்கூடாது. இது அவருடைய வள்ளல் பெருமானுடைய மிகவும் அடிப்படை சிந்தனை. அதனாலேதான் நாங்கள் அந்த பொது உணர்வை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும். அதுக்கு மட்டுமல்லாமல் ஒரு தாவர வர்க்கமோ எல்லா உயிர், தாவரம் ஒரு உயிர் தான். இப்ப அதை பாருங்க, அதை போல நன்றியோட ஒரு கத்தரி செடி இருந்து நல்லா சாப்பிடு என்று காரணியம் பண்ணுதல்லோ. நாங்கள் அப்படி இருக்கிறோமா? ஒரு கத்தரி செடி ஏன் ஒரு புள்ளி எடுத்துக்கொள்ளுங்க, அந்த புல்லு மாட்டுக்கு தீனியா வருதல்லோ, அதே போல சில புல்லுகள் நாங்களோட சமைத்துன்றோம் இல்லோ. அப்ப அது தன்னளவுல காரணியம் செய்யுதோ இல்லையோ? நாங்கள் செய்யவில்லை, அதனால துன்பப்போம். எங்களுக்கு அந்த இரக்கம் வெளிப்படையில்லை. அப்ப ஒரு புல்லு கூட இரக்கமாக மாட்டு தீன அமைது, மனிதர்களுக்கு சிலது வருத்தத்தை மாத்திரக்கூடிய மூலிகை அமைது. ஒரு மாமரத்தை எடுத்துக்கொண்ட மாமரத்தை ஒரு மாமரம் பூத்து காய்த்து பழத்தால் எத்தனை பேர் சாப்பிடுறோம்? எத்தனை அணில் சாப்பிடுது, காகம் சாப்பிடுது, கிளி சாப்பிடுது, எல்லாம் சாப்பிடுதല്ലോ. அப்ப அதுகள் காரணியம் பண்ணதല്ലോ. அப்ப அதுகள் காரணியம் பண்ணித்தானே மனித பிறவியாக உருவெடுக்குது. அப்ப நாங்கள் காரணியம் செய்தாத்தான் அப்ப அதுக்கு உயர்வு கிடைக்குது. இறைவன் கருணையால அந்த உயர்வை வழங்குறான். நாங்கள் இரக்கம் இல்லாத காரணத்தினால நாங்கள் துன்பப்பட்டு கொண்டே இப்படியே துன்பப்பட்டு கொண்டே இருந்து எங்களுடைய வாழ்நாள வீண் பொழுதாக ஆனந்தமாக இருக்க வேண்டிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சிக்கி துன்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே எல்லாம் இதுதான் வள்ளலார் சொன்ன ஆன்மநேயம். இதுதான். இனி இந்த ஆன்மா என்ன, அது எப்படி வந்தது பற்றி எல்லாம் அது பல மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். அந்த 5 நாளும் உங்களுக்கு நேரங்கள் இருந்தால் உங்களை ஒதுக்கி அந்த அந்த வாழ்வியல் பயிற்சி முகாமுக்கு வந்தால் ஆன்மாண்டா என்ன, எப்படி பிறவி எடுத்து இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றின என்று பல செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாருக்கும் எல்லா செய்தியும் அறிய கிட்டதில்லை. இப்ப நாங்கள் ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரு குரு, என்னுடைய குரு சரவணந்த சாமி திண்டுக்கல்ல இருந்தார். நீங்க லட்சியலா இந்தியாவுக்கு போனா திண்டுக்கல்லுக்கு போய் அந்த சமாதிக்கு போய் வருங்க. அப்ப அவரோட ரொம்ப நெருக்கமான அன்பு வச்சிருந்தோம். அப்ப அதனாலேதான் அவர் எனக்கு ஊட்டின அறிவு கொஞ்சம் இல்லை. வள்ளல் பெருமானையும் என்னையும் இணைத்து வைத்து இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நுணுக்கமாக பெருமானோட இணையில சில விஷயங்களை நுணுக்கமாக பேசி பல பேரை மாற்றி கூட அமைச்சிருக்கோம். ஒருக்கா மலேசியாவுக்கு ஒருக்கா வந்த பொழுது அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் மாமிசம் சாப்பிடுறவர். ஆனால் அந்த மாமிசம் சாப்பிடுறது தவறு என்று தனக்கு சரியான விளக்கம் கிடைச்சால் நான் மாமிசம் உண்ண மாட்டேன் என்று அவர் ஒரு வாக்கு நண்பர்களுக்கு பேசியிருக்கிறார். அப்ப சந்துரையாவோட நண்பர் தான் அவர். அப்போ ஒரு நாள் என்னன்னா, அப்படி நான் போயிருந்த பொழுது சந்துரையா என்ன கூட்டிக்கொண்டு அங்க போனேன். சரியா 6 மணிக்கு உட்கார்ந்து வாங்கினாங்க கொல்லாமையை பற்றி பேசுறதுக்கு. பேசி 9 மணிக்கு குடும்பமே கண்ணீர் மேல்க அண்டையிலிருந்து சத்தியம் பண்ணி மாமிசம் விட்டவங்க. இன்றைக்கு நான் அந்த அளவுக்கு ஆழமா நான் பேசலைன்னா ஒரு மனதையும் உடைக்க கூடாது. அப்ப கொஞ்சம் ஒரு போலீஸிங்க உங்களை தாக்காமல் தாக்கி இருக்கு, சரியா? ஆனால் அன்றைக்கு 3 மணி அழுதார்கள். கடைசி
தாங்க முடியாம அழுது இனிமேல் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அழுது இப்ப நல்லா இருக்கிறார். கணேசன் இன்னொரு பேர் அவர். அப்படி அதாவது இரக்கம் என்பதுதான் மனிதனுடைய பண்பு. அந்த பண்பு தான் இறைவனுடைய பண்பு. மனித நிலைக்கு வந்தா தானே இறைநிலையை பெறலாம். மனித பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் புருவமத்திக்கு வர வேணும், இந்த இடத்துல இருந்து வாழ வேணும். ஆனா இதுகளெல்லாம் நாங்கள் திடீரென்று இதுல எப்படி வாரது போறது என்ற பற்றிலாம் திடீரென்று நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது. இதுல மட்டும் இருந்தா போதுமானா நாங்கள் இங்க இருந்து வாழணும், இங்க போவோம். அப்ப இதுல வந்தா தான் இங்க போயிடலாம். அதுக்குரிய செயற்பாடுகள் முறைகள் ஆன்மாண்டா முதல்ல ஆன்மாண்டா என்னன்னு தெரியவும். இப்போ இன்றைக்கு எல்லா பலருக்கு ஆன்மாண்டது ஒன்று இருக்கா, உயிர் இருக்கான்றதே கேள்வியத்தானே இருக்கு. அப்படி உயிர் இருந்தால் புற ஜீவராசிகளை துன்பப்படுத்தி பார்ப்போமோ? எங்களுக்குள்ள உயிராற்றல் அண்டோண்டு இந்த உடம்புக்குள்ள ஓடுமாக இருந்தால் எங்களை போலானே அந்த உயிர், அதையும் பட்டினா ரத்தம் தானே வருது, என்னையும் பட்டினா ரத்தம் தானே வருது, இந்த உணர்வு வருமல்லோ. அப்ப உண்மையில எங்களோட உடம்புக்குள்ள உயிர் ஒன்று இயங்குது, ஆன்மாவோட ஒன்று இருக்கின்றதை உண்மையில நாங்கள் எங்களுடைய பிராமணர் மத பெரிய குருமாரும் அதை பற்றி பேசல. நாங்களும் அப்பா போனார் கோயிலுக்கு, கையெடுத்து கும்பிடுறோம், தேங்காய் அடிக்கிறோம், கற்பூரத்தை கொடுக்குறோம், மோட்ச அரிச்சனை. ஏன்னா அவர் மோட்சத்துக்கு அனுப்ப வேண்டாம், மோட்ச அரிச்சனை செய்து போட்டு நாங்கள் வந்துடுறோம். அது இல்லை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாங்கள் அந்த மோட்ச வாழ்வை புறவணுமே அல்லாது எங்களை நாங்கள் ஒரு பிராமணர்கிட்ட போய் அவர் ஏதாவது பேசுறாரு, அவங்களோட ஏதாவது சொல்றாரு நல்ல வார்த்தைகளை சொல்ல மாட்டேன், அவருக்கே தெரியாது. அதான் உண்மைதான். அவரும் அப்பா பூசியாக்குனார், அதே விளக்கத்தை கொண்டு அவர் பூசியாக்குறார், அவருக்கே வழிமுறை தெரியாது. ஆனால் தாங்கள் உயர்ந்தவர்கள் ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு எங்களை ஒதுக்கி விட்டு அவர்கள் எங்களுடைய பிழைப்பில அவர்கள் காலத்தை ஒட்டி கொண்டு இருக்கின்றார்கள். கோயிலை கட்டி கொடுத்தது கிராமம், வாழுகிறது அது. அப்ப இப்படித்தான் நாங்களும் கேட்கிறோம் இல்லையே, ஐயா இந்த கோயிலை கட்டி தந்தோம், இதால நாங்கள் ஒரு நன்மையும் பெறவில்லை, எவ்வளவு நாளும் துன்பப்பட்டு கொண்டிருக்கோமே, என்ன துன்பம் என்று நாங்களும் கேட்டதில்லை, அவரும் சொல்றது இல்லை. ஆகவே மொத்தத்தில நாங்கள் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தி, அன்பு சொன்னால் எந்த விதமான இடைவெளியும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன கருப்பு புள்ளியும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் அன்பாக எறும்பிலிருந்து யானையாக மனிதன் வரையும் அன்பாக உருகி ஒவ்வொரு ஜீவராசிகள் படுகின்ற துன்பத்தையும், நானும் இப்படித்தானே யானையா பிறந்திருக்கிறேன், ஆடா பிறந்திருக்கிறேன், மாடா பிறந்திருக்கிறேன், என்னையும் இப்படித்தானே வெட்டி வெட்டி துன்பப்படுத்தி சாப்பிட்டு இருப்பார்கள். ஆனால் அதே போல நான் செய்யலாமா, புற உயிர்களை துன்புறுத்தி நான் பார்க்கலாமா, உண்ணலாமா என்கின்ற அந்த ஆன்ம நேயம் எங்களுக்குள்ள வரவணும் என்று உங்கள் ஒவ்வொருத்தருடைய பொற்கமல பாதங்களையும் விழுந்து வணங்கி கேட்டு, ஆகவே உயிர் இறக்கம்தான் கடவுள் வழிபாடு. அந்த உயிர் இறக்கத்தை பற்றித்தான் வள்ளல் பெருமான் பேசுகின்றார். உயிர் இறக்கம்தான் அவர்களுக்கு திருதேக சித்தியை மரணமில்லா பெருவாழ்ல வழங்கியது. ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒருதருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி, ஆரை கண்டால் ஒருத்தர் கஷ்டம் கொடுக்க ஒரு வசதியும் இல்லை என்றாலும் அன்பாக ரெண்டு வார்த்தை பேசலாம் தானே. அப்படி அன்பாக நாங்கள் உருகி பேச எங்களுக்குள்ள சாப்பாடு இருக்கு தெரியுமா இருக்கா? எங்களுக்குள்ள அமுதம் இருக்கு. அந்த அமுதத்தை பற்றி தான் வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எங்களுக்குள்ளேயும் அது இருக்கு, ஆனா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கிடைக்கல, இரக்கம் இல்லை. அது இரக்கத்தோடு இருந்து அந்த அமுதத்தை பெற்றால் நாங்கள் உணவு படிப்படியாக குறைஞ்சு நாங்கள் அந்த அமுதமயமாக இருந்து மரணத்தை அந்த அமுதம்தான் மரணத்திற்கான மருந்து. இதெல்லாம் பொய் இல்லை, சத்தியமான உண்மைகள். ஆனால் நாங்கள் அறிய வேண்டியதை அறிய முற்படவில்லை. இப்ப நாளாந்தம் ஒரு 4 பேர் கூடினால் என்ன செய்கிறோம்? அடுத்த வீட்டுக்கு தான் பேசிக்கொண்டோம். இப்ப படத்தை பாருங்க, நாடகங்களை பாருங்க, நாடகத்துல என்ன நடக்குது? அடுத்த வீட்டுக்காக தானே நாடகத்துல காட்டுற. ஒருத்தர் வில்லியா இருப்பர், ஒருத்தருக்கு குழந்தைய கல்யாணத்துக்கு ஒருத்தர் தடுப்பர், ஒருத்தர் சேர்த்து வைக்க நினைப்பர். இதுதானே நாடகம். இதை விட வேற ஏதாவது கதை இருக்காண்டா இல்லை. ஆனால்
இப்ப இந்த 5 நாள் நிகழ்வுக்கு வரதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த டைமுக்கு ரிமோட்டோட கணக்கா இருப்போம் அதை பாக்குறதுக்கு. இதுதான் எங்களுடைய நிலைமை. அப்ப இதுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு இந்த காதால நல்ல செய்திகளை கேட்டு இந்த உடம்பையும் உயிரையும் ஆக்கக்கூடிய மரணத்தை வெல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாளை பெறக்கூடிய பக்குவத்தை ஒவ்வொருத்தரும் அறிந்து அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய சிந்தனை.